கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்மளே மாதிரி ரைடராக இருக்கீங்க, ரைடர் ஜாபில் இருக்கீங்க, டெலிவரி பாயாக இருக்கீங்க, காரில் இருக்கீங்க, பைக்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படி கஃபாலா மாறுறது அந்த மாதிரி விஷயங்கள். அது 2 வருஷம் வரைக்கும் தான் நம்மளால வர முடியும். இப்போ நம்ம 2 வருஷம் விசாக்கு வந்துருப்போங்க சரிங்களா. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரைடர் சூர்யா, சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனியில் போடுற கடைசி வீடியோ இன்றைக்கி தான். ஸோ நேற்று வரைக்கும் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ யாராவது சவுதி அரேபியா ரியாத்தில் இருக்கீங்க, இல்லை சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறீங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அந்த கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது யாருக்கா தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கண்ணே. அதே மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணாங்க, சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ அது எப்படி மாறுறதுன்னு. ஸோ அதனால் இதை ஒரு வீடியோவே போட்டுடலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி மேக் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சவுதி அரேபியாவில் இருக்கிறாங்க, இல்லை நீங்கள் இருக்கீங்க, ஒரே நிமிஷங்க. VPN ஆன் பண்ணேன் வீட்டுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறதுக்கு. ஓகே ஆன் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இங்கேருந்து கஃபாலா மாறணும், வேறு ஒரு கம்பெனிக்கு மாறணும்னா அது எப்படி, நான் எந்த மாதிரி ப்ராசஸ் எப்படி மாறணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்மளே மாதிரி ரைடராக இருக்கீங்க, ரைடர் ஜாபில் இருக்கீங்க, டெலிவரி பாயாக இருக்கீங்க, காரில் இருக்கீங்க, பைக்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படி கஃபாலா மாறுறது அந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி நிறைய பேர் ஒரு 2 அண்ணன் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மெசேஜ் வரும். நமக்கு அதில் 2 அண்ணன் கேட்டிருந்தது என்னன்னா, ப்ரோ எனக்கு ட்ராவல் பேண்ட் இருக்குது சவுதியில், நான் வரலாமா அப்படின்னு கேட்டாங்க. திரும்ப வர முடியுமா என்னால் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். சில பல விஷயங்கள் தப்பாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா எனக்கு அதோட நேம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்காது, இல்லை என்கிட்ட சொன்னவங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் கஃபாலாங்கிறது ஒரு ஆட்கள் கஃபாலாம்பாங்க, சில பேர் டிரான்ஸ்ஃபரும்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் சமாளிச்சிங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு நான் தப்பான பாதையில் போயிட்டுருக்கேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகிறதெல்லாம் பாதை தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த கமெண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணிடுறேன். ஒரு அண்ணன் போட்டிருந்த கமெண்ட் என்னென்னா, பிரதர் நான் வந்து சவுதி அரேபியாவில் இருந்தேன், என்னோடய விசா முடிவு நான் வெக்கேஷன் ஊருக்கு வந்துட்டு திருப்பி நான் போகும்போது எனக்கு வந்து ட்ராவல் பேண்ட் இருக்குது, நான் என்னால் போக முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருந்திருக்கு சரிங்களா, 2023 வரைக்கும் ட்ராவல் பேண்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு சவுதியில். ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு விசா பீரியட் இருக்கும், ஒரு 2 வருஷம் விசா பீரியட்னா அது 2 வருஷம் வரைக்கும் தான் நம்மளால் வர முடியும். இப்போ நம்ம 2 வருஷம் விசாக்கு வந்துருப்போங்க சரிங்களா. நான் 2023 ஒரு விசாவுக்கு வந்திருக்கேன்னு வைங்களா, 2 வருஷம் விசா 2025 முடியுதுன்னா, நான் 2023 ஊருக்கு போயிட்டு திருப்பி வரலன்னா அந்த 2025 வரைக்கும் என்னால் வர முடியாது. அந்த விசா பீரியட் வரைக்கும் தான் என்னால் இங்கே வர முடியாது சவுதி அரேபியா. அதுக்கப்புறம் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு வர முடியும். ஸோ அதனால் இப்போ உங்களோட விசா பீரியட் எவ்வளோன்னு பாருங்கள், இந்த டேட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அந்த டேட் முடிஞ்சுட்டுனா அதுக்கப்புறம் உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ண முடியும். நீங்கள் திரும்ப இங்கே சவுதி அரேபியாவுக்கு வேறு கம்பெனிக்கு உங்களால் வர முடியும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து இதை நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பேர் கொஞ்சம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து விசா முடிஞ்சு அவங்க திரும்ப இதே ஊருக்கு வந்திருக்காங்க. முந்தி அப்படி இல்லை, 3 வருஷமோ 4 வருஷமோ ட்ராவல் பண்ணிட்டு இருந்துருக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இது வந்து நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சாட் ஜிபிடி கேட்டாலும் மேபி சொல்லணும், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதான் ஷேர் பண்ணுறேன். அதனால் வரலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட விசா முடிஞ்சிட்டுனா நீங்கள் சவுதிக்கு வரலாம். இது வந்து ஒரு கொஸ்டின் இது கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி பண்ணேன். அதேமாதிரி அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறேன். 2வது வந்து ஒரு மெசேஜ், அதில் என்னென்னா, ப்ரோ நான் வந்து சவுதி அரேபியாவில் வந்து 2 வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு தான் வந்தேன். ஆனால் இப்போ எனக்கு 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ இந்தியாவுக்கு போகிறேன்னா ஏதாவது எனக்கு ஏர்போர்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் மெசேஜ் இருந்திருந்து சரிங்களா. கமெண்ட் ப்ளஸ் மெசேஜ் வந்துருந்து. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பிரதர் நானுமே வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் அக்ரிமெண்ட்டுக்கு தான் வந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னோடய இக்காமை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் இங்கே இருக்கிறேன். நான் என்ன எத்தனை வருஷம்னாலும் இங்கே என்னால் இருக்க முடியும். என்னோடய விசாவை கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு என்னோடய இக்காமாவை கம்பெனி மாதம் போட்டுக்கிட்டு, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டே, இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு டே போட்டு என்னால் இங்கே இருக்க முடியும் எத்தனை வருஷம்னாலும். அதுக்கு வந்து உங்கள் கம்பெனி மனசு வச்சா போதும். மற்றபடி இல்லை, ஒருவேளை இப்போ இந்த ஜாப்பில் இப்படி இருக்கும், வேறு ஜாப்பில் வேறு மாதிரி இருக்கலாம். அவங்க ஜாபுக்கு உள்ள விசாவுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல. நீங்கள் இந்த நான் சொல்கிற இந்த ரைடர் ஜாபுக்குலாம் இந்த விசா தான், இந்த ப்ராசஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு 90 நாள் விசா தான் எங்கள் கணக்குக்கே உண்டு. ஸோ அதனால் எங்களுக்கு இது வந்து ஒரு பெருசாக தெரியல. 2வது இது ஏர்போர்ட்டில் போகிறோம், ஐ மீன் ஏர்போர்ட்டில் போகும்போது இது பிரச்சனை வருமா, இமிக்ரேஷனில் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் வராது. ஏன்னா நம்ம ப்ராப்பராக இக்காமல் எல்லாத்தோட தான் இங்கே இருந்திருக்கோம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது.
இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, ஒரு கம்பெனி கரெக்டாக அவங்கள மெயின்டைன் பண்ணி இருந்தாங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 3வது ஒரு இது என்னென்ன அப்படின்னா, ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனிக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஒரு ஏஜென்சிலேருந்து என்னை கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ மட்டும் இந்த டெலிவரி ஜாபுக்கு. ஆனால் அது அந்த கம்பெனி அங்கே எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கம்பெனியோட நம்பர் இருக்கும் சரிங்களா. நீங்கள் எந்த கம்பெனியில் இன்டர்வியூ செலக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த கம்பெனியோட ஒரு நம்பர் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதை உங்கள் ஏஜென்சியில் கேளுங்க. அந்த நம்பரை வாங்கி நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சவுதி அரேபியா கவர்மெண்ட் போட்டு அந்த நான் ஒரு இது லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் இந்த உங்கள் கம்பெனியோட நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனி ரெட்டில் இருக்குதா, க்ரீனில் இருக்குதா, இல்லை ஆரஞ்சில் இருக்குதா, இல்லை அப்படி ஒரு கம்பெனி இருக்குதான்னு அது காமிச்சிடும். ஸோ க்ரீனில் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு வந்துடுங்க. நல்ல கம்பெனி, எந்த ஒரு பிளாக் மார்க்கு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு கம்பெனி. ஒரு ஆரஞ்சுனா கூட ஓகே, ஆனால் அது ஒரு 75% ஓகே. ஆனால் ரெட்டில் இருந்துன்னா தயவு செய்து வராதிங்க. ஏன் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெட்டில் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் கேஸ் போட்டிருப்பாங்க கம்பெனி மேலே, கவர்மெண்ட் மேலே. கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் அந்த கம்பெனியை வச்சு கேஸ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனியோட பேட் நெகட்டிவ் தான் அந்த கம்பெனி ரெட்டில் இருக்குங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ அப்படி ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதே பிரச்சனை தான். ஸோ ப்ராப்பராக இக்காம போடல, இல்லை ப்ராப்பராக சேலரி போடல, ப்ராப்பராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா கவர்மெண்ட் சைடில் நம்ம அப்பீல் பண்ணிப்போம். நிறைய பேர் எக்ஸிட் ஆகும்போதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போதோ இந்த ரெட் அந்த சிம்பிள் வந்து மாறும். அப்படி ரெட்டில் இருந்துன்னா தயவுசெய்து வராங்க. இது நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லணும்னு நினச்சேன். ஒரு கம்பெனி எப்படி செக் பண்ணணும்னா, அந்த கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொண்டு போய் செக் பண்ணால் அது ரெட்டா, க்ரீனா, இல்லை ஆரஞ்சா இந்த மாதிரி பார்க்க முடியும். இல்லை கொஞ்சம் பிரபலமான கம்பெனினா கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்தாலே அந்த கூகுளில் அதுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஃபேக் ரிவ்யூஸ் போட முடியாது. ஃபேக் ரிவ்யூஸ் போட்டோன்னா இங்கே சவுதியில் அது ப்ராப்ளம் இருக்குதுனால ஃபேக் ரிவ்யூஸ் போட மாட்டாங்க சரிங்களா. கரெக்டான ரிவ்யூஸ் இருக்கும். நீங்கள் அப்படி கூட அந்த கம்பெனியை கண்டுபிடிச்சி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ மெக்டானல்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன். அது வந்து கம்பெனி பேர் வந்து இப்போ சாண்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனி, சாண்டா அண்ட் ப்ரைவேட் லிமிடெட்னு இருக்குன்னு வைங்க. சாண்டாங்கிற கம்பெனி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து கூகுளில் வந்துருச்சு, உங்களுக்கு ஆஃபர் லெட்டரில் அதே லோகோ இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியாக தான் இருக்கும். ஆஃபர் லெட்டரில் மேலே இருக்க நேமை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே கூகுளில் காட்டி கொடுத்துரும். அப்படி காட்டி கொடுத்தனாலே அது உங்களுக்கு தேருமா தேராதா, போகுமா போகாதான்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆஃபர் லெட்டர் அனுப்புனீங்கன்னா அதில் அட்ரஸ்லாம் இருக்கும். அந்த அட்ரஸில் போய் அந்த கம்பெனி இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரியே நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கே யாராக இருந்தால் அவங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தப்பிக்கிறதுக்கு பாருங்கள் ஊர்லேயே. அப்புறம் இங்கே வந்துட்டு சேலரி தரல ப்ரோ, அது தரல ப்ரோ, கம்பெனி ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்குது ப்ரோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இவெல்லாம் எங்கள் கம்பெனி தான். ஹலோ பிரதர், 3 விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சவுதி அரேபியாவில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ஃபேமிலியில் உள்ள யாருக்கோ ஒரு ஆளுக்கு இல்லை நீங்களே உங்களுக்கோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி போடுவோம். ஸோ நம்ம வந்து கிவ் அவே சத்தி ஒரு 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ 2க்குமே பார்த்தீங்கன்னா பெருசாக ரெஸ்பான்ஸே இல்லை. வீடியோ மட்டும் தான் போட்டோம், ஆனால் யாரும் அது கமெண்ட் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அதனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிட்டு. நான் நினச்சேன் அட்லீஸ்ட் மொதல் வீடியோ கூட கொஞ்சம் கமெண்ட் பண்ணாங்க. 2வது வீடியோக்கெலாம் கமெண்ட்ஸ் பெருசாக இல்லை. ஸோ மேபி நான் அப்புறம் அதை அப்படியே ட்வீட் பண்ணிட்டேன். ஏன்னா கமெண்ட்ஸ் வரல, அப்புறம் அந்த வீடியோ போட்டு வேஸ்ட்டு. ஏன்னா யாருக்கா ஒரு அளவுக்கு கிவ்வே கொடுத்தா தான் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஸோ பார்க்கலாம், சீக்கிரத்தில் தொடர்ந்து வீடியோ போட பார்ப்போம். நேற்று ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன், இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இது நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். பார்க்கலாம், நான் கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களை விட்டு கண்டிப்பாக தூரமாக போக மாட்டேன். வந்து உங்கள் உங்களை வீடியோலையாவது உங்களை வந்து பார்த்துருவேன். எப்படியா கிளைமேட் மாறிட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பயங்கர வெயிலாக இருக்குது. ஒரு 8-9 மணி வரைக்கும்லாம் வெயில் வெக்கையாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. செப்டம்பர் ஸ்டார்ட்டே ஆகலை. நான் எப்படி பார்த்தா போன வருஷமாக செப்டம்பர் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா அதோட கிளைமேட் மாறிச்சு. ஸோ செப்டம்பரோட லாஸ்ட்டில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த மாட்டை இன்றைக்கே நேற்றுலேருந்து ஒரு இந்த டைம்லலாம் ஃபோன் ஹீட் ஆகலை. ஸோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் பயங்கரமாக சூடாகும். டெம்பரேச்சர் ஹை வந்து ஒரு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகும், இன்னொரு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்லேருந்து வெளியே வந்துடுவேன், ஆப்லேருந்து வெளியே வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. ஓகே,
ஸோ இங்கே தான் சரி நியூஸையாக பார்ப்போம்னு சொல்லி நியூஸை போட்டால் அங்கேயும் இந்த விஜய் வச்சு தான் பிரச்சனையாக இருக்குது. விஜய் வந்தா நான் தமிழர், இந்த எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு சட்டமன்றத்துக்கு போகிறீங்க, தப்பு இல்லை. சட்டமன்றத்துக்கு நீங்கள் வின் பண்ணி வெற்றி பெற்று போயிருக்கீங்க, தப்பு இல்லை. சட்டமன்றத்தில் மக்களோட குறைய பற்றி பேசுவீங்கன்னா உங்களோட மன்னரை பற்றியே தான் பாராட்டி தள்ளுறீங்க. குறையே சொன்ன மாதிரி இல்லை. அங்கே போய் உங்கள் மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, மக்களோட குறை என்ன, இதெல்லாம் போய் பேசுறது இல்லை. முதலமைச்சரை பாராட்டியே தான் எல்லாரும் புகழ்ந்து பேசுறீங்களே தவிர என்ன கதை நியூஸில் ஒருவேளை நம்ம பார்க்குற நியூஸ் அப்படி வருதா ஒன்றும் தெரியல. ப்ளீஸ் ஐடி விங்ஸ், டிவிக்கு ஐடி விங்ஸும் சரியில்லை, ஏதோ ஒரு ஐடி விங்ஸ் கொஞ்சம் நல்ல வீடியோவாக போடுங்க. எல்லாம் அவங்க மன்னர்களை பாராட்டுற மாதிரியே தான் இருக்குது.